ஓம் சாந்தி. நவம்பர் 22, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுதல் என்றால் தந்தைக்கு மரியாதை அளிப்பதாகும். தங்கள் சொந்த மனதின் கட்டளைகளை பின்பற்றுபவர்கள் அவரை அவமரியாதை செய்கின்றார்கள். கேள்வி: வீட்டில் குடும்பத்துடன் வாழ்பவர்களுக்கு எந்த விஷயத்தில் பாபா ஆட்சேபனை தெரிவிப்பதில்லை, ஆனால் அவர்களுக்கு எந்த வழிகாட்டல்களை கொடுக்கின்றார்? பதில்: பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, அனைவருடனும் தொடர்பை வைத்திருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் செய்யலாம். நீங்கள் மக்களின் தொடர்பில் வர வேண்டும். நீங்கள் வண்ண ஆடையை அணிய வேண்டுமாயின் அணியுங்கள். பாபா இதற்கு ஆட்சேபனை தெரிவிப்பதில்லை. ஆனால் தந்தை கொடுக்கின்ற ஒரே ஒரு வழிகாட்டலானது, குழந்தைகளே, உங்கள் ஷரீர உறவினர் அனைவர் மீதும் உங்கள் சொந்த ஷரீரத்தின் மீதுமுள்ள பற்றை அகற்றி என்னை நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. சிவ் பாபா இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அதாவது தனக்கு சமமானவர்கள் ஆகுவதற்கு அவர் உங்களை முயற்சி செய்ய தூண்டுகின்றார். நான் ஞான கடலாக இருப்பது போன்று குழந்தைகளாகிய நீங்களும் அவ்வாறு ஆக வேண்டும். உங்கள் அனைவராலுமே அவ்வாறு ஆக முடியாது என்பது இனிய குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக உங்கள் சொந்த முயற்சியை செய்ய வேண்டும். பாடசாலையில் பலர் கற்கின்றார்கள், ஆனால் அவர்கள் அனைவரும் சமமாக திறமை சித்தி அடைவதில்லை. இருப்பினும் அவர்கள் அனைவரையும் அவர்களுடைய ஆசிரியர் முயற்சி செய்ய தூண்டுகின்றார். குழந்தைகளாகி நீங்களும் முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் என்னவாக ஆகுவீர்கள் என தந்தை கேட்கும் பொழுது நீங்கள் அனைவரும் பதிலளிக்கின்றீர்கள், நாங்கள் சாதாரண மனிதரில் இருந்து நாராயணனாகவும் சாதாரண பெண்ணில் இருந்து லக்ஷ்மியாகவும் ஆகுவதற்காகவே இங்கு வந்துள்ளோம். அது சரி, ஆனால் நீங்கள் உங்கள் செயற்பாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும். தந்தையே அதிமேலானவர், அவரே ஆசிரியரும் குருவும் ஆவார். எவருக்கும் இந்த தந்தையை தெரியாது. சிவ் பாபாவே எங்கள் பாபாவும் ஆசிரியரும் சத்குருவும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். எவ்வாறாயினும் உண்மையில் அவர் எவ்வாறானவர் என புரிந்து கொள்வது சிரமமாகும். நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டாலும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கும் அவரது பாகத்தை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் தந்தையின் மீது மரியாதை கொண்டிருக்க வேண்டும். மரியாதை கொண்டிருப்பது என்பதன் அர்த்தம் என்ன? மரியாதை கொண்டிருத்தல் என்றால் தந்தை கற்பிப்பதை நன்றாக கற்பதாகும். தந்தை மிகவும் இனிமையானவர். உங்களுக்குள் சந்தோஷ பாதரசம் உயர்ந்திருக்க வேண்டும். சந்தோஷ பரவசம் இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே கேட்க வேண்டும், நான் அத்தகைய சந்தோஷத்தை கொண்டுள்ளேனா? அனைவரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் எவ்வாறு கற்கின்றார்கள் என்பதிலும் பெரும் வேறுபாடு உள்ளது. அந்த பாடசாலைகளிலும் கூட பெருமளவு வேறுபாடு உள்ளது. அங்கு ஒரு சாதாரணமான ஆசிரியரே கற்பிக்கின்றார், ஆனால் இங்கு இவர் அசாதாரணமானவர் ஆவார். இவரை போல வேறொரு ஆசிரியர் இருக்க முடியாது. ஆசிரியரான தந்தையே ஆசிரியராகவும் ஆகின்றார் என்பது எவருக்குமே தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் என்ற பெயரை அவர்கள் பயன்படுத்திய போதிலும் அவர் தந்தையாக இருக்க முடியாது என்பதையேனும் அவர்கள் அறியவில்லை. கிருஷ்ணர் ஒரு தேவர். கிருஷ்ணர் என்ற பெயர் பலருக்கு உள்ளது. எவ்வாறாயினும் அவர்கள் கிருஷ்ணா என்று கூறியவுடன் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபமே அவர்களின் முன் தோன்றுகிறது. அவர் ஒரு ஷரீரதாரி. இந்த ஷரீரம் அந்த ஒருவருக்கு உரியதல்ல என்பது உங்களுக்கு தெரியும். அவரே கூறுகின்றார், நான் அதனை கடனாக பெற்றுள்ளேன். முன்னர் இவர் ஒரு மனிதர், இப்பொழுதும் இவர் ஒரு மனிதரே.
அவர் கடவுள் அல்ல. அசரீரியான ஒருவர் மாத்திரமே கடவுள் ஆவார். அவர் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பல ரகசியங்களை விளங்கப்படுத்துகின்றார். எவ்வாறாயினும் உங்களுக்கு தந்தையையும் ஆசிரியரையும் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்வது சாத்தியமாக இல்லை. ஏனெனில் நீங்கள் மீண்டும் மீண்டும் மறந்து விடுகின்றீர்கள். உங்கள் புத்தி சரீரதாரிகளால் ஈர்க்கப்படுகின்றது. இவரே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் என்ற நம்பிக்கை இன்னமும் உங்கள் புத்தியில் இல்லை. நீங்கள் மேலும் மறந்து விடுகின்றீர்கள். மாணவர்கள் தங்கள் ஆசிரியரை எப்பொழுதாவது மறப்பார்களா? விடுதியில் வசிக்கின்ற மாணவர்கள் ஒருபொழுதும் மறப்பதில்லை. விடுதியில் வசிக்கின்ற மாணவர்கள் நிச்சயமாக உறுதியான நினைவை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கோ நீங்கள் அந்த உறுதியான நம்பிக்கையை கொண்டிருப்பதில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் விடுதியில் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாகவே அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் மாணவர்களாக இருந்த போதிலும் அந்த உறுதியான நம்பிக்கையை நீங்கள் கொண்டிருப்பதில்லை. உங்களின் தனிப்பட்ட சொந்த முயற்சிக்கு ஏற்ப உங்கள் அந்தஸ்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பெறுகின்றீர்கள் என்பதை பாபா அறிவார். அந்த கல்வியில் சிலர் சட்ட நிபுணர்கள் ஆகின்றார்கள், மற்றோர் பொறியியலாளர்களாக அல்லது மருத்துவர்களாக ஆகின்றார்கள். இங்கே நீங்கள் உலக அதிபதிகளாக ஆகின்றீர்கள். ஆகவே அவ்வாறான மாணவர்களின் புத்தி எவ்வாறு இருக்க வேண்டும்? அவர்களின் நடத்தையும் பேசுகின்ற முறையும் மிக நன்றாக இருக்க வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, நீங்கள் ஒருபொழுதும் அழக்கூடாது. நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் ஒருபொழுதும் விரக்தியில் அழக்கூடாது. விரக்தி கூக்குரல் இடுவதே மிக மோசமான அழுகையின் ரூபமாகும். தந்தை கூறுகின்றார், அழுபவர்கள் இழக்கின்றார்கள். அவர்கள் அதி மேன்மையான உலக ராஜ்யத்தை இழந்து விடுகிறார்கள். ஒரு சாதாரண மனிதரில் இருந்து நாராயணனாக மாறுவதற்காகவே நீங்கள் வந்துள்ளதாக கூறுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் அதற்கு ஏற்ப நடந்து கொள்வதில்லை. அனைவரும் வரிசை கிரமமாக முயற்சி செய்கிறார்கள். சிலர் மிக நன்றாக சித்தியடைந்து ஒரு புலமை பரிசலையும் பெறுகிறார்கள். ஆனால் மற்றோர் சித்தியடைவதில்லை. அனைவரும் வரிசை கிரமமானவர்களே. உங்கள் மத்தியிலும் கூட சிலர் கற்கின்றார்கள், சிலர் கற்பதே இல்லை. கிராமங்களில் இருந்து வரும் மக்கள் கற்பதை விரும்புவதில்லை. எவ்வாறாயினும் நீங்கள் அவர்களை புல் வெட்டுமாறு கேட்டால் அவர்கள் அதனை சந்தோஷமாக செய்வார்கள். அவர்கள் அதனை ஒரு சுதந்திரமான வாழ்க்கை என்று கருதுகிறார்கள். கற்பதை ஒரு பந்தனம் என அவர்கள் கருதுகிறார்கள். செல்வந்த நில சொந்தக்காரர்கள் உட்பட அவ்வாறான பலர் இருக்கிறார்கள். தாங்கள் சுதந்திரமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். ஏனெனில் அது ஒரு தொழில் என அழைக்கப்படுவதில்லை. மற்றோர் அலுவலகம் போன்றவற்றில் ஒரு வேலையை செய்யவே வேண்டும். தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை உலக அதிபதிகள் ஆக்குவதற்கே கற்பிக்கின்றார். நீங்கள் ஒரு தொழிலை பெற வேண்டும் என்பதற்காக அவர் உங்களுக்கு கற்பிப்பதில்லை. இக்கல்வி மூலம் நீங்கள் உலக அதிபதிகள் ஆக உள்ளீர்கள். இக்கல்வி மிக மேன்மையானது. நீங்கள் முற்றிலும் சுதந்திரமான உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். இது மிக எளிதான ஒரு விஷயமாகும். இந்த கல்வி மூலம் மாத்திரமே நீங்கள் அத்தகைய மேன்மையான தூய சக்கரவர்த்திகளும் சக்கரவர்த்தினிகளும் ஆக முடியும். எந்த சமயத்தை சார்ந்த மக்களும் இங்கு வந்து கற்கலாம் என நீங்கள் கூறுகின்றீர்கள். இக்கல்வி மிகவும் மேன்மையானது என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். உங்களை உலக அதிபதிகள் ஆக்குவதற்காகவே தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். உங்கள் புத்தி இப்பொழுது மிகவும் பரந்ததாகவும் சூட்சுமமாகவும் ஆகிவிட்டது. நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக உங்கள் புத்தி எல்லைக்கு உட்பட்ட புத்தியிலிருந்து இப்பொழுது ஓர் எல்லையற்ற புத்தியாகிவிட்டது. நீங்கள் மற்றவர்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றீர்கள் என்ற பெரும் சந்தோஷத்தை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையில் அங்கும் தொழில்களும் உண்டு.
அங்கு பணிப்பெண்கள், வேலையாட்கள் போன்ற அனைவரும் தேவைப்படுகிறார்கள். கற்காதவர்கள் கற்றவர்களின் சுமையை சுமப்பார்கள். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், நீங்கள் நன்றாக கற்றால் நீங்கள் இவ்வாறு ஆக முடியும், நீங்கள் இவ்வாறு ஆகுவீர்கள் என கூறுகின்றீர்கள். ஆனாலும் நீங்கள் கற்காது விட்டால் நீங்கள் என்னவாக ஆகுவீர்கள்? நீங்கள் கற்காது விட்டால் நீங்கள் தந்தையை அந்த அளவு மரியாதையுடன் நினைவு செய்யவில்லை என்றே அர்த்தமாகும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் அதிக அளவு நினைவு செய்தால் உங்கள் பாவங்களும் அதிக அளவில் அழிக்கப்படும். குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா, நாங்கள் உங்கள் வழிகாட்டல்களுக்கு ஏற்பவே செயல்படுவோம். தந்தை இவரின் மூலமாக எங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுப்பார். எவ்வாறாயினும் சிலர் இவரின் வழிகாட்டல்களை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அவர்கள் தொடர்ந்தும் மனிதர்களின் பழைய பாழாகி போன வழிகாட்டல்களையே பின்பற்றுகிறார்கள். சிவ் பாபா இந்த ரதத்தின் மூலமாக வழிகாட்டல்களை கொடுப்பதை அவர்கள் கண்ட போதிலும் அவர்கள் தொடர்ந்தும் தங்கள் சொந்த கட்டளைகளையே பின்பற்றுகிறார்கள். அவர்கள் சதங்கள் பெறுமதியான சிப்பிகள் பெறுமதியான வழிகாட்டல்களை மாத்திரமே பின்பற்றுகிறார்கள். ராவணனின் கட்டளைகளை பின்பற்றுவதால் இப்பொழுது நீங்கள் பெறுமதியற்ற சிப்பிகள் போலாகிவிட்டீர்கள். இப்பொழுது சிவ் பாபாவாகிய ராமர் உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். நம்பிக்கை வைப்பதன் மூலம் வெற்றி உள்ளது. இதில் ஒரு பொழுதும் இழப்பு ஏற்படுவதில்லை. தங்கள் புத்தியில் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு மாத்திரமே தந்தை இழப்பையும் லாபமாக மாற்றிவிடுகின்றார். தங்கள் புத்தியில் சந்தோஷத்தை கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்தும் உள்ளே மூச்சு திணறுவார்கள். தங்கள் புத்தியில் நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் ஒரு பொழுதும் மூச்சு திணற மாட்டார்கள். அத்துடன் அவர்கள் ஒரு பொழுதும் இழப்பை அனுபவம் செய்ய மாட்டார்கள். பாபாவே ஓர் உத்தரவாதத்தை கொடுக்கின்றார். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றும் பொழுது இழப்பு எதுவும் ஏற்படாது. மனிதர்களின் கட்டளைகள் ஷரீரதாரிகளின் கட்டளைகள் என அழைக்கப்படுகிறது. இங்கே மனிதர்களின் கட்டளைகள் மாத்திரமே உள்ளன. மனித அறிவுறுத்தல்களும் கடவுளின் அறிவுறுத்தல்களும் தேவர்களின் அறிவுறுத்தல்களும் உள்ளன என நினைவு கூறப்பட்டுள்ளன. நீங்கள் இப்பொழுது கடவுளின் அறிவுறுத்தல்களை பெற்றுள்ளீர்கள். அதன் மூலம் நீங்கள் மனிதரிலிருந்து தேவர்களாக ஆகின்றீர்கள். பின்னர் அங்கே சொர்க்கத்தில் நீங்கள் சந்தோஷத்தை மாத்திரம் அனுபவம் செய்கிறீர்கள். அங்கே துன்பம் எதுவும் இல்லை, சதா சந்தோஷமே உள்ளது. இந்நேரத்தில் நீங்கள் அந்த உணர்வை அனுபவம் செய்ய வேண்டும். நீங்கள் எதிர்காலத்தை உணர்கின்றீர்கள். இது இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமத்தை பெறுகின்ற அதி மங்களகரமான சங்கம யுகமாகும். தந்தை கூறுகின்றார், நான் கல்பம் கல்பமாக சங்கம யுகத்தில் வருகின்றேன். அந்த ஒரே ஒருவரை நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். நீங்கள் அவரின் வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, எவ்வாறாயினும் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் இருங்கள். நீங்கள் ஆடைகள் போன்றவற்றை மாற்ற வேண்டும் என யார் கூறியது? நீங்கள் விரும்பியவற்றை அணியுங்கள். நீங்கள் பலரின் தொடர்பில் வர வேண்டும். வண்ண ஆடைகளை அணிவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்கள் விரும்பிய ஆடைகளை அணிய முடியும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. தந்தை கூறுகின்றார், ஷரீர உணர்வையும் ஷரீர உறவினர்கள் அனைவரையும் துறந்து விடுங்கள். நீங்கள் விரும்பியவற்றை அணிய முடியும். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த உறுதியான நம்பிக்கை இருக்கட்டும். ஆத்மாவே தூய்மையானவராகவும் தூய்மையற்றவராகவும் ஆகின்றார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஒரு மகாத்மா என்பவரை மகத்தான ஆத்மா என அழைக்கின்றார்கள். மகா பரமாத்மா என ஒரு பொழுதும் கூறுவதில்லை. அவ்வாறு கூறுவது சரியாக படவில்லை. இவை புரிந்து கொள்ளப்பட வேண்டிய நல்ல கருத்துகளாகும். ஒரே ஒரு தந்தையே அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்ற சத்குரு ஆவார். அங்கு ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படுவதில்லை. பாபா உங்களை மீண்டும் ஒரு முறை தேவர்களாக ஆக்குகின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். முன்னர் இது உங்கள் புத்தியில் இருக்கவில்லை.
சக்கரத்தின் கால எல்லை எவ்வளவு என்பதையேனும் நீங்கள் அறிந்திருக்கவில்லை. உங்களுக்கு இப்பொழுது அனைத்தும் நினைவூட்டப்பட்டுள்ளது. ஓர் ஆத்மாவே பாவ ஆத்மா அல்லது புண்ணிய ஆத்மா என்று அழைக்கப்படுகின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்களும் அறிவீர்கள். பாவ பரமாத்மா என்று ஒருபொழுதும் கூறப்படுவதில்லை. கடவுள் சர்வ வியாபி என்று கூறுவது மிகவும் விவேகமற்றதாகும். தந்தை இங்கு அமர்ந்திருந்து இதனை விளங்கப்படுத்துகின்றார். தந்தை மாத்திரமே உங்களை பாவ ஆத்மாக்களிலிருந்து புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றுவதற்காக 5000 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் ஒருவரை மாத்திரம் மாற்றுவதில்லை, அவர் குழந்தைகள் அனைவரையும் மாற்றுகின்றார். தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகி உங்களை மாற்றுகின்ற எல்லையற்ற தந்தையாவேன். நான் நிச்சயமாக குழந்தைகளாகி உங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுப்பேன். சத்தியுகத்தில் தூய ஆத்மாக்கள் மாத்திரமே உள்ளனர். ராவணனை வெற்றி கொள்வதன் மூலமே நீங்கள் தூய புண்ணிய ஆத்மாக்கள் ஆகின்றீர்கள். மாயை எத்தனை தடைகளை ஏற்படுத்துகின்றார் என்பதை நீங்கள் உணர்ந்துள்ளீர்கள். அவர் உங்களை முழுமையாக மூச்சு திணற வைக்கின்றார். மாயையுடன் எவ்வாறு ஒரு யுத்தம் இடம்பெறுகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எவ்வாறாயினும் அவர்கள் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான ஒரு யுத்தத்தையும் அவர்களின் சேனைகள் போன்றவற்றையும் காட்டியுள்ளார்கள். எவருக்கும் இந்த யுத்தத்தை பற்றி தெரியாது. இது மறைமுகமானதாகும். உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். ஆத்மாக்களாகிய நீங்கள் மாயையுடனேயே யுத்தம் செய்ய வேண்டும். காமமே உங்கள் கொடிய எதிரி என தந்தை கூறுகின்றார். நீங்கள் யோக சக்தியின் மூலம் அதனை வெற்றி கொள்கின்றீர்கள். எவரும் யோக சக்தி என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. சதோ பிரதானமாக இருந்தவர்களே தமோ பிரதானம் ஆகியுள்ளார்கள். தந்தையே கூறுகின்றார், நான் இவரின் பல பிறவிகளின் இறுதி பிறவியில் இவருக்குள் பிரவேசிக்கின்றேன். அவர் தமோ பிரதானம் ஆகிவிட்டார். உங்களுக்கும் அது பொருந்துகிறது. பாபா இதனை ஒருவருக்கு மாத்திரம் கூறுவதில்லை. அவர் இதனை அனைவருக்கும் வரிசை கிரமமாக கூறுகின்றார். வரிசை கிரமமாக யார் எந்த இலக்கத்தை பெறுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது நீங்கள் மேலும் அதிக அளவு அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு மாலை பற்றிய காட்சியும் கொடுக்கப்படும். பாடசாலையில் உள்ள குழந்தைகள் வகுப்பு மாற்றப்படும் பொழுது அவர்களுக்கு பெரு பேறுகளை கொடுக்கும் பொழுது அவர்களால் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும். பாபா ஒரு குழந்தையிடம் கேட்டார், உங்கள் பரீட்சை தாட்கள் எங்கிருந்து வந்தன? குழந்தை பதிலளித்தார், லண்டனில் இருந்து. இப்பொழுது உங்கள் பரீட்சை தாட்கள் எங்கிருந்து வரும்? அது லண்டனில் இருந்தே வரும் என அந்த குழந்தை கூறினார். இப்பொழுது உங்களின் பரீட்சை தாள்கள் எங்கிருந்து வரும்? உங்கள் பரீட்சை தாள்கள் மேலிருந்தே வரும். நீங்கள் அனைத்தின் காட்சிகளையும் காண்பீர்கள். இது அத்தகைய அற்புதமான கல்வியாகும். உங்களுக்கு கற்பிப்பவர் யார் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், கடவுள் கிருஷ்ணர் பேசுகின்றார். அனைவரும் வரிசை கிரமமாக கற்பதால் அவர்களின் சந்தோஷமும் வரிசை கிரமமாகவே உள்ளது. நீங்கள் அதீந்திரிய சுகத்தை பற்றி அறிய விரும்பினால் கோப கோபியரை கேளுங்கள் என நினைவு கூறப்பட்டுள்ளது. இதுவே இறுதி ஸ்திதியாகும். ஒரு குழந்தை என்றுமே விழ மாட்டார் என்பதை தந்தை அறிந்திருந்த போதிலும் என்ன நடக்கும் என்பதை எவராலும் ஒருபொழுதும் கூற முடியாது என்று தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். அவர்கள் கற்பதில்லை, அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லை. அவர்களுக்கு சென்று உங்கள் வீட்டை அமையுங்கள் என்று சிறிதளவு தூண்டலை கொடுத்தாலுமே அவர்கள் அந்த உலகிற்குள் விரைந்து சென்று விடுவார்கள். அவர்கள் ஓர் அந்தத்தில் இருந்து மறு அந்தத்திற்கு செல்கிறார்கள். அவர்களின் நடத்தையும் அவர்கள் பேசும் முறையும் அதற்கு ஏற்பவே மாறுகின்றன. தங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைத்தால் அவர்கள் தனியாக சென்று வாழலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களின் நடத்தையிலிருந்து இதனை புரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதும்
என்ன செய்வதென்று தெரியாமல் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதுமே அதன் அர்த்தமாகும். இந்த ஞானத்தின் மூலம் எழுத்தையே புரிந்து கொள்ளாத பலர் உள்ளார்கள். சிலர் கற்பதற்காக அமர்வதும் இல்லை. மாயை அவர்களை கற்பதற்கு அனுமதிப்பதில்லை. அத்தகைய ஆத்மாக்கள் சகல நிலையங்களிலும் உள்ளார்கள். அவர்கள் ஒரு பொழுதும் கற்பதற்காக வருவதில்லை. இது ஓர் அற்புதமாகும். இது அத்தகைய மேன்மையான ஞானமாகும். கடவுளை உங்களுக்கு கற்பிக்கின்றார். பாபா அவர்களை ஒன்றை செய்ய வேண்டாம் என்று கூறும்போது அவர்கள் அதை கேட்காமல் பிழையான செயல்களையே செய்கின்றார்கள். ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. எனவே மேல் மட்டத்தில் இருந்து கீழ்மட்டம் வரை சகல வகையினரும் தேவைப்படுகிறார்கள். அந்தஸ்தில் வேறுபாடு உள்ளது. இங்கும் அந்தஸ்து வரிசை கிரமமானது. அவ்வாறாயின் வித்தியாசம் என்ன? அங்கே ஆயுட்காலம் நீண்டது, அத்துடன் சந்தோஷமும் உள்ளது. ஆனால் இங்கோ ஆயுட்காலம் குறுகியது, அத்துடன் துன்பமும் உள்ளது. இந்த அற்புதமான விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளன. இந்த நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது என்று பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் ஒரே பாகத்தையே நடிக்கின்றீர்கள். நீங்கள் கல்பம் கல்பமாக தொடர்ந்தும் அதனையே நடிக்கின்றீர்கள். அத்தகைய சின்னஞ்சிறிய ஆத்மா மிக பெரியதோர் பாகத்தால் நிரப்பப்பட்டுள்ளார். ஆத்மாக்கள் ஒரே மாதிரியான முக சாயல்களை பெறுவதுடன் அதே செயற்பாட்டையும் செய்கின்றார்கள். உலக சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதே நடக்கிறது. இந்த சக்கரம் மீண்டும் மீண்டும் சுழலும். நீங்கள் சதோ பிரதானம், சதோ, ரஜோ, தமோ ஆகிய ஸ்திதிகளின் மூலமாக செல்வீர்கள். இதில் குழப்பம் அடைவதற்கு எதுவும் இல்லை. அச்சா, நீங்கள் உங்களை ஒரு ஆத்மா என கருதுகின்றீர்களா? ஆத்மாக்களின் தந்தை சிவ் பாபா என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சதோ பிரதான் ஆகுபவர்களே மீண்டும் ஒரு முறை தமோ பிரதானம் ஆகின்றார்கள். அதன் பின்னர் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் மீண்டும் சதோ பிரதானம் ஆகுவீர்கள். இது மிகவும் நல்லதாகும். இத்துடன் நீங்கள் அவர்களுக்கு கூறுவதை நிறுத்திவிட வேண்டும். எல்லையற்ற தந்தையே இந்த எல்லையற்ற ஸ்வர்க்க ஆசியை உங்களுக்கு கொடுக்கின்றார் என்று அவர்களிடம் கூறுங்கள். அவர் மாத்திரமே தூய்மையாக்குபவராவார். தந்தை ஞானத்தை கொடுக்கின்றார். இதில் சமய நூல்கள் போன்ற கேள்விக்கு இடமில்லை. ஆரம்பத்தில் சமய நூல்கள் போன்றவை எங்கிருந்து வந்தன? விரிவாக்கம் இடம்பெறும் போதே சமய நூல்கள் உருவாக்கப்படுகின்றன. சத்தியுகத்தில் சமய நூல்கள் இருப்பதில்லை. எதுவும் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து வருவதில்லை. பெயரும் ரூபமும் மாற்றமடையும். இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்கள் என்றும் விரக்தியினால் அழக்கூடாது. நீங்கள் உலக அதிபதியாக போகின்றவர்கள் என்பதால் உங்கள் செயற்பாடும் உங்கள் பேசுகின்ற முறையும் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் இருக்கட்டும். நீங்கள் ஒரு பொழுதும் அழக்கூடாது. 2. புத்தியில் நம்பிக்கை உடையவராக இருந்து தொடர்ந்தும் தந்தையின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்கள். என்றுமே குழப்பமடையவோ மூச்சு திணறவோ வேண்டாம். நம்பிக்கை மூலம் வெற்றி ஏற்படுகிறது. ஆகவே உங்கள் சொந்த கட்டளைகளை பின்பற்றாதீர்கள். அவை சதங்கள் பெறுமதியானவை மாத்திரமே ஆகும். ஆசீர்வாதம். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதன் மூலம் அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதியானவராகி உங்களை மாற்றிக்கொள்வீர்களாக. உங்களிடம் புள்ளி ரூபத்தினால் ஆன தந்தையின் விழிப்புணர்வும் புள்ளி ரூபமான ஆத்மாக்களின் விழிப்புணர்வும் இருக்கும் பொழுது உங்களால் கட்டுப்படுத்தும் சக்தியால் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் முற்றுப்புள்ளி இட முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொண்டு முற்றுப்புள்ளி வைக்க முன்வருபவர்களே
ஆசீர்வாதங்களை பெற தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றார்கள். அவர்கள் தங்களிடமிருந்தே ஆசீர்வாதங்களை பெறுகின்றார்கள், அதாவது அவர்கள் சந்தோஷத்தை பெறுகின்றார்கள். அத்துடன் அவர்கள் தந்தையிடமிருந்தும் பிராமண குடும்பத்திடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுகின்றார்கள். ஸ்லோகம்: நீங்கள் உருவாக்கும் எண்ணங்களில் அவ்வப்போது திட சங்கல்பம் என்ற முத்திரையை இடுங்கள். நீங்கள் வெற்றியாளர் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.